இன்றைக்கி பசங்க லஞ்சுக்கு உளுந்தம்பருப்பு கடையில் அப்புறமா காலிஃப்ளவர் தான் செஞ்சேன். உளுந்தம்பருப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. அதுவும் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பசங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் தான் நம்ம கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஸோ வாரத்தில் எப்படியும் 2 நாளாவது உளுந்தம்பருப்பு கடையில், மாதத்தில் 2 நாள் உளுந்தங்களி செஞ்சுடுவேன். உளுந்தம்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, காயப்பொடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு, சுட சுட ஒயிட் ரைஸில் கொஞ்சம் வீட்டில் செஞ்ச நெய், அப்புறமா இந்த உளுந்தம்பருப்பை ஒரு 4-5 கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூட காலிஃப்ளவர் வறுவல் இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். தம்பிங்க இதை எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் என்னோடய பாப்பாவுக்கு இது உள்ளே போகவே போகாது. ஆனால் நான் ஸ்கூல் லஞ்சுக்கு உளுந்தம்பருப்பு கூட கொஞ்சம் புளிக்குழம்பும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருவேன். வேறு வழி இல்லாமல் பசியில் பாப்பாவும் சாப்பிட்ருவா.